Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வரும் 19ஆம் தேதியன்று தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையில் தங்களின் கோரிக்கைகள் இடம்பெற்றால் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவித்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மறுபரிசீலனை செய்வதாக தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கணேசன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து இதுகுறித்து அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்துள்ளதாக பத்திரிகை நண்பர்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி அறிவித்தால் எதிர்வருகின்ற 26/2/2024 முதல் காலவரை அற்ற வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கிறோம். அதனை மறுபரிசீலனை செய்வோம். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி இன்றைய தினம் வேலைநிறுத்தம் நடைபெறும். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், தலைமைச் செயலகம், தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் மாநில மைய சங்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம், தமிழ் மாநில அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கம், தமிழ்நாடு பட்டதாரி முதுகலை ஆசிரியர் சங்கம், தமிழக ஆசிரியர் கூட்டணி, தேசிய ஆசிரியர் சங்கம் போன்ற 15 சங்கங்கள் இதில் கலந்து கொள்கின்றன. இதில் பெரும்பாலும் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களாகும். இதன் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கூட்டமைப்பு மீண்டும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது. விரைவாக எங்களை அழைத்து எங்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம். சுமார் இன்றைய வேலைநிறுத்த போராட்டத்தில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொள்வார்கள்.